அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்று நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போறோம். அது என்னன்னா ஐ லைக் சென்டென்ஸ் பேட்டர்ன், எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோல பிகினர் லெவல் டு இன்டர்மீடியட் லெவல் சென்டென்சஸ் கத்துக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுலயுமே அந்த சிம்பிள் சென்டென்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இஃப் ஐ சேஞ்ச் தி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்க நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ், அவ்வளோதான். லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்ன பிடிக்கும்? ஐ லைக் டீ, எனக்கு டீ பிடிக்கும். ஐ லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும். ஐ லைக் மில்க், ஐ லைக் மியூசிக், ஐ லைக் புக்ஸ், ஐ லைக் குக்கிங், எனக்கு சமைக்கிறது பிடிக்கும். ஐ லைக் சாக்லேட்ஸ், ஐ லைக் மேங்கோஸ், I like rain, I like games, I like comics books. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, I like my mother, I like my father, I like my friend, I like cartoon, I like watching movies. ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இது பிகினர் லெவல், சின்னது. இப்போ டிரான்சிஷன் டு இன்டர்மீடியட் லெவல், இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் லெவல். why you like that? I like my mom very much because she took good care of me அப்படின்னு சொல்லுவாங்க. she is taking good care of me அப்படின்னு சொல்லலாம். எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. I like watching movies because it relieves my stress. நான் எனக்கு திரைப்படம் பார்க்கறது பிடிக்கும், ஏன்னா என்ன ஸ்ட்ரெஸ்லேருந்து அது வெளில கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சென்டென்ஸு வெறுமனையாக இல்லாமல் ஒய் அப்படி அதோட ரீசன் இதை சேர்த்து சொல்லிட்டிங்கன்னா அது இன்டர்மீடியட் லெவல். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஐ லைக் ட்ரிங்கிங் காஃபி இன் த மார்னிங். அந்த ரீசனாக மட்டும் இல்லாமல் டைமும் சொல்லலாம். நீங்கள் இந்த மார்னிங் அப்படிங்கிறது டைம். காஃபி குடிக்க பிடிக்கும், ஆனால் எப்போ காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா மார்னிங் மட்டும்தான். ஐ லைக் ட்ரிங்கிங் காஃபி இன் த மார்னிங். At evening, I don't like drinking coffee. Okay, evening எனக்கு காஃபி குடிக்க பிடிக்காது because it disturb my sleep schedule. Okay, அது என்னோட தூக்கத்தை பாதிக்கும், அதனால் எனக்கு பிடிக்காது. புரிஞ்சதுங்களா? I like drinking coffee in the morning. டைம் இதில் ஆட் பண்ணிட்டோம். I don't like drinking coffee in the evening. Okay, I like books because they help me learn new words. இங்க என்ன பண்ணிருக்கோம்? எனக்கு புக் பிடிக்கும், புத்தகம் படிக்கிறது பிடிக்கும். I like reading books. ஏன்? அதுல நான் புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். இந்த ரீசன் ஆட் பண்ணிருக்கோம். why you like reading books அப்படிங்கிற ரீசனை ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். I like cartoons because they make me laugh. ஏன் கார்ட்டூன் பிடிக்கும்? என்னை சிரிக்க வைக்கிறதால, பிகாஸ் தே மேக் மீ லாஃப். ஓகே, அது இன்னொன்று மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஐ லைக் கார்ட்டூன் எஸ்பெஷலி. இந்த டிஸ்னி கார்ட்டூன்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா வேற ஏதாவது சேனல், கார்ட்டூன் நெட்வொர்க், அதெல்லாம் டாம் அண்ட் ஜெரி. ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஒரு பின் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்குமே எஸ்பெஷலி யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ காரணங்கள் இதுதான் இன்டர்மீடியட். ஐ லைக் குக்கிங் பிகாஸ் ஐ லைக் டேஸ்டி ஃபுட். இங்கேயும் ரீசன் தான் இருக்குது. எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், ஏன்னா எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், அவ்வளோதான். ஐ லைக் சாக்லேட்ஸ் பிகாஸ் தே ஆர் வெரி டேஸ்டி. டேஸ்டி அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கிறது. சாக்லேட் சுவையாக இருக்கிறதால ஐ லைக். I like mangoes especially, இல்லைன்னா that too sweet mangoes. ஓகே, டீடைல். I like mango, எனக்கு மாம்பழம் பிடிக்கும், ஆனால் அதுலேயும் ஸ்பெஷலாக ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ சில சமயம் I like mangoes which has red skins. ஓகே, அது கூட சொல்லலாம். ரெட் ஸ்கின்டு மேங்கோஸ்ன்னு சொல்லலாம். இல்லை, இந்த செந்தூரவல்லின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, அந்த மாம்பழத்தில் மேலே தோல் ரெட்டிஷ் கலரில் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலும் சொல்லலாம் நீங்கள். இப்போ ஐ லைக் சாக்லேட்ஸ் எஸ்பெஷலி என்ன சொல்கிறது,
கறக்கு முறுக்குன்னு இருக்கிற சாக்லேட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோபிகோ. ஓகே, ஐ லைக் சாக்லேட்ஸ் எஸ்பெஷலி த கோபிகோ ஒன். ஓகே, ஐ லைக் ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி காஜு கட்லி. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்பெசிஃபிக் ஹிண்ட் அதுவுமே கொடுத்து சொல்றதுமே இன்டர்மீடியட் சென்டென்ஸ் தான். ஐ லைக் ஆப்பிள்ஸ் விச் ஆர் ரெட் இன் கலர். ஸோ ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன் ஆல்சோ. இங்கே எனக்கு ரெட் கலர் ஆப்பிள் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிற ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் காமிக்ஸ் புக்ஸ் பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிக்சர் ஈஸிலி. எனக்கு காமிக் புக் படிக்க பிடிக்கும். ஓகே, ஏன்னா அந்த பிக்சர் வந்து என்னால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். பை சீயிங் த பிக்சர் த பிக்சர்ஸ் கேன் கிவ் யூ டீட்டெயில் ஆஃப் 1000 வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை பார்த்து அதில் 1000 வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கலாம். அதுதான் அந்த பிக்சர்ஸ் இஸ் அன் ஈஸி வே டு டெல் யூ தி கிவ் யூ தி எக்ஸ்பிளனேஷன் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே, ஒரு படத்தை பார்த்து அதில் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சென்டென்ஸ். நான் இப்போ சென்டென்ஸாக சொன்னாலுமே இப்போ ஐ லைக் காமிக் புக்குங்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு காமிக் புக்கை நீங்கள் நினச்சிப்பீங்கல்ல. அது அமர் சித்ரா கதையாக இருக்கட்டும், இல்லை அந்த காலத்தில் அம்புலி மாமாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ குழந்தைங்களோட காமிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஜாப்பனீஸ் மாங்கா காமிக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இல்லையா? அதுவே நான் பிக்சராக கொடுத்துட்டேன்னா இட் இஸ் ஈஸி டு கெட் டீட்டெயில் அபவுட் தட் சென்டென்சஸ் when you have the picture with that added to that sentence. I like crispy dosa in the morning. இது food detail time. எனக்கு எப்படி பிடிக்கும்? I like dosa, that too crispy dosa, மொறுமொறுன்னு தோசை. எப்போ? in the morning. Okay, but at night I like only chapati. இங்கே வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஷ்ஷுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து தோசை பிடிக்கும், நைட் வந்து சப்பாத்தி பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஐ லைக் அப்படிங்கிறது சிம்பிள் சென்டென்ஸ் பிகினர் ஸ்டேஜ்லேயும் கற்றுக்கிட்டீங்க, இன்டர்மீடியட் லெவல்லையும் கற்றுக்கிட்டீங்க. ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், எப்போது பிடிக்கும், எதுக்காக பிடிக்குது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொன்னால் அது இன்டர்மீடியட் லெவல். ஸோ ஸ்லோலி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இது பிடிக்கும், என்னென்ன பிடிக்குமோ அதை எழுதிக்கோங்க. அது எழுதிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. So when you practice daily from the beginner level to the intermediate level, your fluency will get improved day by day. Okay, so in the comment section la வந்து என்ன பழம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. What fruit do you like? Okay, with reason எனக்கு எழுதி அனுப்புங்க. If you like this video, like, share and subscribe செய்ய மறக்காதீங்க. See you in the next video. Until then, bye.